வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி வெட்னஸ்டே கிட்ட வந்தாச்சு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைகளுக்கெல்லாம் பெரியவாளுக்கும் இந்த நாளில் ரொம்ப பிடிக்கிறது இல்லைன்னு சொல்ல, பாஸ்தா. இது வீட் பாஸ்தா. இந்த பாஸ்தா நான் ஒரு கப் எடுத்து நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டுட்டு அதில் ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு வேக வச்சேன். நல்லா வெந்துடுத்து. இந்த மாதிரி இதை வச்சு ப்ரோட்டீன் ரிச்சில் நம்ம ஒரு ரொம்ப எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு பாஸ்தா பண்ண போகிறோம். அது ரொம்ப கைக்கு எடுத்துன்னு போகிறதே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நிச்சயமாக மத்தியானத்துக்கு அவளுக்கு ஒரு ஃபில்லிங்காக இருக்கக்கூடிய ஒரு இது. ப்ராக்கலி போட போகிறோம், கார்ன் போட போகிறோம். இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். $100 கிராம்ஸ் கிட்டக்க இருக்கிற பன்னீர். ஸோ இந்த பன்னீரை நல்லா ஒரு அரை டம்ளர் பாலை விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். டோட்டலாக இதுக்கு 1 டம்ளர் பால் வேணும். அரை டம்ளர் பாலை விட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இன்னொரு ஒரு அரை டம்ளர் பால் நம்ம அந்த பாஸ்தா பண்ணுறதே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது அரை டம்ளர் பால் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த பன்னீரை நல்லா 1/2 டம்ளர் மில்க் விட்டு நல்லா ஜோராக அரைச்சாச்சு. இதை 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெயில் உங்கள் சௌகரியம் ஒரு பூண்டு இல்லை 2 பூண்டோ பல்லாக நறுக்கி போட்டு வறுத்துருங்க. பூண்டு வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணது போட்டுருங்க. தக்காளியும் பொடியாக கட் பண்ணது 2 தக்காளி இருக்குது. ஃப்ரோசன் கார்ன் இது வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் 1 கப். இது வெந்நீரில் போட்டு வச்சுருந்த ப்ராக்கலி. இதில் எது உங்களோட ஆப்ஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். எது இல்லைன்னாலும் பரவாயில்ல. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதங்க விட்டு வேக விட்டுடலாம். இந்த காய்கறிக்கெல்லாம் தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். ஆரிகானோ ஒரு 1/2 டீஸ்பூன் போடும். இந்த பாஸ்தாவையும் இதில் ஆட் பண்ணலாம். நம்ம தக்காளி போட்டிருக்கிறதுனால கெச்சப் விடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதில் அப்படியே எல்லாமே இருக்கும். இந்த இதில் இந்த பன்னீரையும் பாலையும் அரைச்சோம் இல்லையா, இதையும் ஆட் பண்ணிடலாம். இன்னொரு 1/2 டம்ளர் பால் எடுத்துக்கிறேன். மிக்ஸி நல்லா இது பண்ணி இதில் விட்டுடலாம். மூடி போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு வேக விடலாம். ஸோ இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா இது மாதிரி கொதிக்கட்டும். எல்லாமே சேர்ந்து நல்லா ரெடி ஆகிடும். இப்போது அதுக்கப்புறம் மேலே சீஸ் போட்டு, சீஸ் அதே மாதிரி நீங்கள் நல்லா இந்த சீஸ் போடாதீங்க. இது பீஸாக்கெல்லாம் போடுற சீஸ் போடாதீங்க. இதில் இந்த ஸ்லைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 2 போட்டுனாலே போகிறோம். நல்லா ஜோராக ரெடி ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் சீஸை போட்டுட்டு நம்ம பரிமாறிடலாம். இந்த மாதிரி கொதிக்கிறதுல 2 ஸ்லைஸ் சீஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த சீஸ் ஏன் போட வேண்டாம்னு சொன்னீங்கன்னா, அது ஆறின அப்புறமா அது ரொம்ப ரப்பரியாக ஆகிடும். அப்படியே அப்போது ஸ்கூலில் போச்சே நமக்கு என்ன இருந்தாலும் காத்தால 7-7:30 நம்ம இதை பண்ணி கொடுத்துறோம். அப்படிங்கிறச்சே நம்ம மத்தியானம் 11:30 மணி 12 மணிக்கு சாப்பிட்றதே குழந்தைகளுக்கு ஆறி தான் இருக்கும். ரப்பரியாக இருந்தால் சாப்பிட மாட்டாவான். இப்படி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கலந்து விட்டுட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி பால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் விட்டது 1 டம்ளர். உங்களுக்கு இன்னொரு 1/2 டம்ளர் போல் தேவையாக இருந்ததுன்னா தாராளமாக விட்டுக்கோங்க. இன்னொரு இதுவும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி டொமேட்டோ இருந்தால் எங்கள் ஆற்றுல குழந்தைகளுக்கு பிடிக்காது மாமி அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவள் டொமேட்டோவை நல்லா அரைச்சிட்டு இதில் விட்டுடுங்க. ஃப்ரெஷ் டொமேட்டோவாக அரைச்சிட்டு இதில் விட்டுடுங்க. அப்படி இது ஜோராக தயாராகிடுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகி நல்லா ஜோராக ரெடி ஆகிடுது. குழந்தைகள் இந்த லெவலில் கொஞ்சம் லூஸாக இருந்ததுனா தான் குழந்தைகளுக்கு மத்தியானம் லன்ச் பாக்ஸில் சாப்பிட்றதே நல்லாயிருக்கும். ப்ராக்கலிலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண முடிஞ்சுவா கண்டிப்பாக பண்ணுவோம். கார்ன், ப்ராக்கலி இதெல்லாமே குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு இது தான். ஸோ இது ரெடி ஆகிடுது. ஸோ இது டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கலாம். இதோட கூட நீங்கள் உங்கள் பேத்திக்கு வேறு என்ன மாமி இது கொடுக்க போகிறேன்னு கேட்டதில், அந்த குட்டி ஆரஞ்சு கிடைக்கிறதில்ல, அந்த ஆரஞ்சு நான் அவளுக்கு ஃபஸ்ட் பிரேக்குக்கோசரம் கொடுத்துருக்கேன்.
ஸோ இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ்க்கானது பாஸ்தா ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. நீங்கள் பாஸ்தா வந்து நாங்கள் காத்தால வேளையில் அந்த 15-20 நிமிஷம் செலவழித்து நாங்கள் வேக வைக்கிறது கஷ்டமாமே. நாளே டைம் இருந்ததுன்னா கூட வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே காத்தால நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இது ப்ரோட்டீன் வந்து நம்ம பன்னீர் போட்டு பண்ணுறதுனால பன்னீர் வந்து நாங்கள் கடையிலேருந்து வாங்கி தான் நம்ம வேண்டாம். பால் 1/2 லிட்டர் பாலை நல்லா திரிச்சுட்டு அந்த பன்னீரை கூட நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்ல ப்ரோட்டீன் ரிச் பாஸ்தா, வீட் பாஸ்தா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும், பெரியவாளுக்குமே இது பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது உங்கள் ஃபீட்பேக். நன்றி, வணக்கம்.